பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. லிவிங் மிராக்கிள் மினிஸ்ட்ரி சார்பாக உங்கள் அனைவரையும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் வரவேற்கிறேன். இன்று நாம் வாசிக்கப் போகின்ற வேத வசனம் ரோமருக்கு எழுதின 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில், இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு இந்த வசனத்தில்? முற்றிலும் ஜெயங்கொள்ளுவராக நாம் இருக்கிறோம். எல்லாவற்றிலும் அவர் ஜெயத்தை கொடுத்துட்டார், வெற்றியை கொடுத்துட்டார். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும், சில காலதாமதங்கள் இருக்கலாம், சில முயற்சிகள் தோல்வி போல இருக்கலாம், உங்களுடைய தேவைகள் இன்னும் சந்திக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? எல்லாவற்றையும் அவர் ஜெயித்துட்டார். அதான் ஜெயம் நமக்கு உண்டு அப்படின்றாரு. அப்போ இந்த வசனத்தின் மூலம் என்ன நமக்கு தெரிவிக்கிறாரு? நாம் நம்மில் அன்பு கூறுவராலே முற்றிலும் ஜெயங்கொள்ளுவராக இருக்கிறோம். அப்போ அந்த வார்த்தை பொய் சொல்லுமா? தேவன் பொய் சொல்ல மாட்டார். அவர் பொய் சொல்ல மனிதர் அல்ல, மனதை மாற்றிக்கொள்ள மனுபுத்திரன் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? இந்த வேத வசனங்கள் சத்தியமான வார்த்தைகள். அப்போ ஜெயம் கொடுத்துட்டாருன்னு சொல்கிறீங்களே பிரதர், என் வாழ்க்கையில் சில காலதாமதங்கள் இருக்குது, சில பண பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்குது, என் குடும்பத்தில் சிலருக்கு சரீரப்பிரமா பலவீனங்கள் இருக்குது, இப்படியாக நாம் இருக்கே பிரதர், என்ன பண்ணுறது? ஆண்டவர் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம விசுவாசிக்கிறோமே, ஏன் இதெல்லாம் நடக்கலை? இல்லை, என்ன விஷயம்னா, ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து கொடுப்பார். சில நேரம் அவர் நம்மை புடமிடுவார். அந்த டிலேயில் நமக்கு நன்மையை காணும்படி செய்வதற்காக அவர் நம்மளுக்கு சில கற்றுக் கொடுப்பார். வாழ்க்கையில் நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும். எந்த காரியத்தில் நம்ம ஏன் இந்த டிலே? நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்ன ஏசப்பா, நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்கன்னு சொன்னீங்களே, ஆனால் இன்னும் இந்த காரியத்தில் எனக்கு நடக்க வேண்டியது இருக்குது, வர வேண்டியது இருக்குது அப்படின்னு ஏதாச்சும் நீங்கள் சொல்லி கொண்டு இருக்கலாம். அப்போ அதை ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு, நீங்கள் ஜெபத்தில் கேட்கும்போது உங்களுக்கு சொல்லுவார், இந்த விஷயத்தில் உன்னை நீ மாற்றிக்கோ. ஏதாவது ஒரு குறை இருக்க தான் செய்யும். நம்ம மனிதன் நம்ம குறை இருக்க தான் செய்யும். ரட்சிக்கப்பட்ட பிறகும் நம்ம 100% பர்ஃபெக்டாக ஆக முடியாது. அப்போ தான் அப்போ நம்ம பார்க்கும் பொழுது இங்கே சங்கீதத்தில் கூட பாருங்கள், ஒரு இடத்துல தாவீது ராஜா சொல்கிறாரு, என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கு மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். அதாவது நம்ம துரிதமாக மற்றவங்க முன்னாலே பேசியிருப்போம். அவங்க நல்லவங்க மாதிரி இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க உன் மேலே எரிச்சலாக பொறாமையாக இருக்கலாம். உன் வளர்ச்சியை பார்த்தோ, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்தோ, உங்கள் குடும்ப சந்தோஷத்தை பார்த்தோ, உங்கள் உறவுகள் நண்பர்களுடைய கான்டாக்ட்ஸு அப்படி பெருகி இருக்கிறத பார்த்து அவங்க உங்கள் மேலே அவங்க ஒரு துன்மார்க்கத்தனமாக இருக்கலாம். ஏன்னா வேதம் தான் சொல்லுது. அப்போ தான் அவர் என்ன சொல்கிறார்? என் நாவினால் பாவம் செய்யாதபடி அடக்கி வைத்தேன், அடக்கி கொண்டேன்றார். அப்போ நம்ம என்ன அது மாதிரி நாவினால் எந்த பாவம் செஞ்சுருக்கோமா? துரிதமாக பேசியிருக்கோமா? ரொம்ப கோபமாக பேசிட்டோமா? அடிக்க கை ஓங்கிட்டோமா? நம்ம சமாதானமாக போகாமல் நம்ம திடீர்னு நம்மளுடைய எரிச்சலை காமிச்சிட்டோமா?
அப்படின்னா நம்ம பார்க்கணும். என்ன குறை இருக்குது ஆண்டவரே, அந்த குறையை நீங்கள் நீக்கி போடுங்க, என்னை நீங்கள் இந்த காரியத்தில் அதை வாய்க்கை செய்யுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அதை கட்டாயம் செய்வார். கிறிஸ்துவ வாழ்க்கையில் என்ன விஷயம்னா 2 விஷயம். ஒன்று ஆண்டவர் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆமாம், கட்டாயம் கொடுப்பாரு. ஜெபிக்கிறவனுக்கு தோல்வி இல்லை. டிலே ஆனாலும் சரி, காலதாமதம் ஆனாலும் சரி, சில இக்கட்டுகள் மாறி இருந்தாலும் சரி, ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் அவர் சொன்னதை செஞ்சிருவார், கட்டாயம் செஞ்சிருவார். நம்ம மறந்தாலும் செஞ்சிருவார். நம்ம தான் அவசரப்படுறோம், நம்ம தான் மீறி வார்த்தையை பேசுகிறோம், அவர் செஞ்சிருவார். அதனால் அவர் நம்ம பரலோகத்துக்கு போகணும், இவன் இந்த சின்ன சின்ன பாவத்தில் விழுந்துடக்கூடாது, இவன் நாவ அடக்கம் இல்லை, இவன் தெரியாமல் கடினமாக பேசிடுறான், சண்டை போட்டுடுறான், இவனை கொஞ்சம் கற்றுக் கொடுப்போம் இந்த நாட்களில், அப்புறம் அவனுக்கு அந்த ஆசீர்வாதம் கொடுத்துருவோன்னு சொல்லி தான் வச்சுருப்பார். கட்டாயம் கொடுத்துருவார், இது நடக்கும். ஸோ இதை பார்க்குற யூடியூப்பில் பார்க்குற சகோதரி இருந்தாலும், ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்களாக இருந்தாலும், கர்த்தர் இந்த வசனத்தை அந்த வசனத்து மூலம் உங்களை சொல்கிறாரு. அதாவது இது ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்வைஸாக சொல்கிறேன். இது எனக்கும் தான், எல்லாத்துக்கும். கிறிஸ்துவலாக இருக்கிறவங்களுக்கு பிசாசானவன் நம்மளை தூண்டி விடுவான், நம்மளை டெஸ்ட் பண்ணுவான். அந்த சோதனையில் நம்ம வெற்றி அடையணும். கோபம் அடையாமல், நமக்கு எரிச்சல் மற்ற மேலே காமிக்காமல், பகைமையை நம்ம காமிக்காமல் பொறுமையாக அப்படியே இருக்கும் பொழுது, நம்ம ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுது, இடைவிடாமல் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவர் கட்டாயம் நம்ம தேவைகளை சந்திப்பார். அவருடைய ஆசீர்வாதமும் அவர் கிருபையும் வரங்களும் நம்மளோடு இருக்கும். நாம் நம்மில் அன்பு கூறுகளை முற்றிலும் ஜெயங்கொள்ளலாக இருக்கிறோமே தவிர தோல்வி இல்லை. கிறிஸ்துவனுக்கு நிச்சயம் இல்லை. இதை பார்க்க யாருக்கும் தோல்வி இல்லை. எதை குறித்தும் எதை நினைத்தும் குழம்ப வேணாம், பயப்பட வேணாம். ஆண்டவரை பிடிச்சிக்கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தர் அதிசயங்களையும் நன்மைகளையும் செய்வார். ஜீவ பாதையிலே உங்களை கண்மணி போல நடத்துவார். ஆமேன். ஆமேன். இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா.